எழுதிற்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நேர்களே. நான் கார்கே. தமிழகம் மட்டுமல்ல, நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் ஒரே கேள்வி: பெட்ரோல் டீசலில் தட்டுப்பாடு வருமா? எல்பிஜியினுடைய இந்த பிரச்சனை அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகுமா அப்படின்றது தான். தமிழ்நாட்டில் திடீரென பெட்ரோல் நிலையங்களை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசல்லாம் தட்டுப்பாடு இல்லைன்னு மத்திய அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு. ஈரான் வழியாக கப்பல்கள் இந்தியாவுக்கு வர தொடங்கியிருக்கின்றன அப்படி செய்திகளும் இருக்கிறது. எல்பிஜி பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு எப்படி சமாளிக்கிறது மத்திய அரசுன்னு விவாதிக்க இருக்கிறோம். நான் முதல்ல டாக்டர் அவர்கள்ட்ட. டாக்டர், ஈரான் வழியாக கப்பல்கள் வர தொடங்கிவிட்டது, அதனால தட்டுப்பாடெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் தீரும். அது எல்பிஜியில். பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தட்டுப்பாடே இல்லை, அது செயற்கையானது, மக்கள் பேனிக் ஆக வேண்டாம் அப்படின்னு அமைச்சரும் சொல்றாரு, ஆயில் கார்பரேஷன் நிறுவனங்களும் சொல்லுகிறது. எப்படி எடுத்துக்கிறது இதை? முதல்ல இதுல கப்பல்கள் வர துவங்கின அப்படிங்கிறது ஃபேக்சுவலா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ வந்திருக்கிற இந்த புஷ்பக்கும் அந்த பரிமல் அப்படிங்கிற 2 கப்பல்களும் மார்ச் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ அந்த வளைகுடால இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹோர்முஸை தாண்டி வந்ததாக செய்திகள் இருக்கு. அண்ட் அந்த 3வது கப்பல் அது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல கிராஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த லைபீரியன் டேங்கர் இன்னைக்கு பாம்பேக்கு வந்திருக்கிறது. சோ அதிகாரப்பூர்வமாக ஈரான் பர்மிஷன் கொடுத்து இவர்கள் வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக ஈரான் கூறவில்லை. நம்ம அரசு அது சோர்சஸ்னு போட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. பட் 3ஆம் தேதி ராஸ்தனூரா அப்படிங்கிற இடத்துல புறப்பட்ட இந்த கப்பல்கள் ரைட்டா, அந்த பரிமல் மற்றும் புஷ்பக் யூஸ்வலா 48 மணி நேரத்துல, ஏன்னா ராஸ்தானூராங்கிறது சவுதி அரேபியால அந்த யுஏஇக்கு ரொம்ப பக்கம், அங்க ஒரு ஈரான் ஏவுகணை தாக்குதல்லாம் கூட நடத்திருக்காங்க. ஸோ 3ஆம் தேதி அங்கிருந்து கிளம்புனாங்கன்னா அவங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள அதோட கிராஸ்ட். ஸோ அதுதான் இந்த 2 கப்பல்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமாக கப்பல்கள் வர தொடங்கின அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஆதாரம் இல்லை. இன்னைக்கு ஷிப்பிங் மினிஸ்ட்ரியில சொல்லும் போது நேற்றுக்கும் இன்னுக்கும் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. 28 கப்பல்கள் அங்கு இருக்கின்றன. 4 மேற்கு பகுதியில் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹோர்முஸுக்கு மேற்காகவும் 4 கப்பல்கள் கிழக்காகவும் இருக்கின்றன. 24 மேற்குல 4 கப்பல்கள் கிழக்குல அப்படிங்கிற செய்தியை அவர் கொடுத்திருக்காரு. சோ இந்த செய்தி உண்மையாங்கிறது நமக்கு தெரியாது. 2வது, நம்ம முதல்ல பிரிச்சு பார்க்க வேண்டியது கச்சா எண்ணெய் தனியாகவும் எல்பிஜி தனியாகவும். கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் சுமார் 30% 35%, மேக்சிமம் 40% தான் வளைகுடா பகுதி வழியாகவே நமக்கு கிடைக்கிறது. சோ அங்கிருந்து ஒரு சொட்டு வரலன்னா கூட 60-65% நமக்கு கச்சா எண்ணெய் உறுதியாக இருக்கும். இப்ப ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இருந்து வாங்குறோம். இப்ப ரஷ்யால நேத்து 30 மில்லியன் பேரலுக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சோ கச்சா எண்ணெயில் கடும் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 54% இந்த பகுதி வழியா வருது. நம்ம இந்தியால ஒரு 37-38% டொமஸ்டிக்கா ப்ரொடக்ஷன் உண்டு. மற்ற சோர்சஸ் எல்லாம் ஒரு 5-6% வச்சா கூட கிட்டத்தட்ட இம்போர்ட் பண்ற 60%ல கிட்டத்தட்ட 90%, 60-90% கிட்டத்தட்ட 54% அந்த பகுதியா தான் வருது. சோ இது தடை செய்யப்படும் போது உங்களுக்கு பற்றாக்குறை இப்போ 28%. அதுக்கான நடவடிக்கை, வீடுகளுக்கான சிலிண்டரை அதுதான் நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு, அமைச்சர் சொல்றாரு. அதை கரெக்டா அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா பிரச்சனை வராதே. இல்ல, 2 விஷயம். இப்போ வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர்களில் உடனடியாக பற்றாக்குறை வருமா என்றால் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ். சோ கமர்ஷியலாக நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சிலிண்டர்களில் தான் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதை அரசால் முழுமையாக சரி செய்ய முடியுமா என்று பார்த்தால் அடுத்த சில வாரங்களுக்கு நிச்சயமாக இது நீடிக்கும். உதாரணத்துக்கு கத்தார்ல அவங்க கம்ப்ளீட்டா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நேச்சுரல் கேஸ் ப்ரொடக்ஷன். சோ நாளைக்கே போர், இன்னைக்கு இரவே போர் நின்றுச்சுன்னா கூட அவர்கள் அதை ரீஸ்டார்ட் பண்ணி அதை கப்பல்ல ஏற்றி அது நமக்கு வருவதற்கு
குறைந்தபட்சம் 2-3 வாரங்களுக்கு இந்த சிச்சுவேஷன், அஸ்யூமிங் இந்த ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ், இன்னைக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை மூடிதான் வைப்போம்னு புது ஈரான் தலைவர் முஸ்தபா கமெனி கூறியிருக்கிறார். ஸோ அது மூடி இருக்கும் வரை நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும், எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பற்றாக்குறை அப்படிங்கறத முழுமையாக ஈடு செய்வது கடினம். டொமெஸ்டிக்கு பிரையாரிட்டி கொடுக்கலாம், பட் கமர்ஷியல்ல வந்து இப்போ கடைசி 3-4 நாளாவே டொமெஸ்டிக்கு பற்றாக்குறை இல்ல. உண்மை அதுதான், டொமெஸ்டிக்கு பற்றாக்குறை இல்ல. கமர்ஷியல்ல கடும் பற்றாக்குறை பண்றவங்களும் சரி, ஏஜென்சி முன்னாடி நிக்கிறவங்களும் சரி, டொமெஸ்டிக்காக தானே பெரும்பாலும் நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கார்கே, நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க. ஆவரேஜா ஒரு ஏஜென்சில இவ்வளவு சிலிண்டர்ஸ் ஒரு நாளைக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்டா? உங்களுக்கு அந்த எண்ணிக்கை 2 மடங்கு 3 மடங்கு திடீர் என்று அதிகரித்தால் நிச்சயமாக அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? எல்பிஜில டொமெஸ்டிக் சப்ளைக்கு பற்றாக்குறை இருப்பதாக நான் பேசிய வரை அந்த மாதிரி இல்ல. கமர்ஷியல் சிலிண்டருக்கு நிச்சயமாக இருக்கிறது. அது அடுத்த சில நாட்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. திரு குமார் அவர்கள்ட்ட, நம்முடைய கப்பல்கள் வந்ததே அது முன்பு கிளம்புனது, அதை தாண்டி ஒரு ரிஸ்கில் வந்தது, இதெல்லாம் இதை வச்சுட்டு இருக்கப்போ எப்படி நிலைமை கட்டுக்குள்ளே இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. இன்று நம்முடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய அமைச்சருடன் பேசி 2 கப்பல் இந்தியாவுக்கு அனுமதித்ததாக தான் செய்தி. அது ஒரு செய்தி. நாங்கள் அனுமதிக்கல அப்படின்றது அதுவும் ஒரு செய்தி. அது யார் சொன்னா? அப்படிதான் சொல்றாங்க. ஈரான் தான் சார். ஈரான் யார் சொன்னது? யார் சொன்னது சார்? அது முன்பே, இப்பதான் சுமந்த் சொன்னாரு, அது முன்பே கிளம்பிய கப்பல்கள். அது இல்லை. இன்னைக்கு பேசினதுக்கு பிறகு 2 கப்பலை நேற்று அவங்களுடைய கப்பலை நாம் அங்கே பார்க் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணோம். அப்போவே அவங்க நன்றி தெரிவித்தார்கள். ஒரு கப்பல் ஒன்று கடலில் மூழ்கடிச்சிட்டாங்க. ஆமாம், நன்றி தெரிவித்தார்கள். இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் இந்த 2 கப்பல்களை ஈரான் அனுமதித்திருக்கிறதுங்கிறது தான் கடைசி செய்தி. அதுவும் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியதுக்கு பிறகு நடந்த டெவலப்மெண்ட் இது. நம்மளுடைய அமைச்சர் சொல்றதை நம்பாம ஈரான்ல இருந்து யாராவது சொன்னா நம்புவோம்னா நம்ம தடை போட்டு வச்சிருக்கது அவன் தானே சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். லாஜிக் ஒரு நிமிஷம். இந்த கப்பல்கள் 3ஆம் தேதி புறப்பட்டன. மெரைன் டிராபிக்னு ஒரு சைட் இருக்கு, அதுல போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கிராஸ் பண்ணிருக்கு. 5ஓ 6ஓ எனக்கு எக்ஸாக்டா டேட் தெரியாது, அதையும் உங்களுக்கு பார்க்க முடியும். இப்ப போய் இன்னைக்கு காலையில பேசின உடனே அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி, என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சார், நம்ம செய்திங்கிறது வந்து அதுதானே பிரச்சனையே இப்போ. அதாவது செக்ரட்டரி ஒரு நிமிஷம் ஷிப்பிங் செக்ரட்டரி அதிகாரப்பூர்வமாக அரசின் சார்பாக இன்று ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அதுல என்ன சொல்றாரு? நேற்று இருந்த நிலைமைக்கும் இன்று இருக்கக்கூடிய நிலைமைக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். 28 கப்பல்கள், 24 கப்பல்கள் மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியில் 4 கப்பல்கள். இல்ல நீங்க ஒரு வாட்டி போய் பாருங்க. மேபி அவர் போய் சொல்றாரு, தெரியாது. அதிகாரப்பூர்வமா அவர் சொன்னாரு. நாம எல்லாருமே தரவுகள்ல இருந்து தான் பேச முடியும். ஐநா சபையில் எடுத்த தீர்மானத்தில் இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் அங்கே இருக்கிற தலைவர் கொடுத்த வாக்குறுதி என்ன? ஒரு 3 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். இது ஈரான் விவகாரத்தில் தலையிடக்கூடாது, இழப்பீடு வேண்டும் என்று 3 கொடுத்தா நாங்கள் போகிற முடிவு கொண்டு வரதுக்கு நாங்கள் பரிசீலிப்போம் சொல்லியிருக்காரு. நம்மளால லாங் டைமுக்கு எப்படி இதை சமாளிக்க முடியும்? நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை கூட அங்கே இருக்கிறதுங்கிறத நான் சொல்ல வரேன். முடிவுக்கு வரக்கூடிய சூழல் ஒன்று இருக்கிறது. இவர் சார் சொன்னது, சுமன் சி ராமன் சார் சொன்னது, அவர் ஒரு சைட்டில் பார்த்துட்டு சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவில் வர்த்தக கப்பல்களினுடைய பிரதான வெப்சைட் அதுதான். நீங்க நம்பலன்னா நீங்களே போய் பாத்துங்க. நீங்க ஏதோ வெப்சைட்லனா யாரோ ஃப்ரெண்ட் நடத்துற வெப்சைட்ல பார்த்த மாதிரி நீங்க சொல்லலாம். நீங்க அப்படி ராங்கா மிஸ்கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்ல. நீங்க நல்ல உண்மையை பேசக்கூடியவர் எனக்கு தெரியும். ஆனால்
நம்மளுடைய அமைச்சர் சொல்கிறத நாம் கேட்காம என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் அரசாங்கம் சைடில் இருந்து எந்த விதமான அந்த மாதிரி இல்லை, அந்த தகவல் அந்த தகவல் வந்து தவறானது என்று கூட செய்தி இல்லை, வரல. ஆகையினால நம்முடைய மத்திய அமைச்சரவையில் 3 அமைச்சர்களை இதை கண்காணிப்பதற்கும் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால அவர்களிட இருந்து எந்த தகவல் வரல. ஒருவேளை அது என்ன டெக்னிக்கல் எரர்னு தெரியல, அவர்களிடமிருந்து நம்ம அந்த தகவல் எதுவும் வரவில்லை, கப்பல் வரலங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்ததா? அதுவும் சொல்லலை. ஆகையினால ரெண்டாவது இங்கே பெட்ரோலுக்கு எந்த தட்டுப்பாடும் கிடையாது. பாமர மக்கள் எப்படி இது பண்ண போறோம்? பாமர மக்கள் இல்லை, நான் சொல்கிறேன், பாமர மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஐயோ பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு இரவெல்லாம் கிராமங்களில் அங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க. அவசியம் இல்லைன்னு அரசாங்கம் எல்லோரும் அடிக்கடி தகவல் கொடுத்துக்கிட்டாலும் கூட பொதுமக்கள் வந்து, நான் இப்போ வரும்போது கூட சில பெட்ரோல் பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு இடத்துல பெரிய லாரி சிலிண்டர் இறக்கிட்டு இருக்கு. எது கமர்ஷியல் இறக்கிட்டு இருக்கு. நானும் டிரைவர் பெரிய லோடு இறக்கிட்டு இருக்கு சார். இப்போ நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இப்போ இந்த வேளச்சேரி ரோட்ல ஆலந்தூர் கோட்ல இருந்து இங்க வர்ற ரோட்ல ஒரு வண்டியில இறக்கிட்டு இருக்காங்க. இப்போ போனா கிடைக்குமா? இப்போ இறக்கிட்டு இருக்காங்க, ஒரு லோடுல பெரிய லாரியில இறக்கிட்டு இருக்காங்க. நானும் டிரைவரும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து சர்வதேச அளவில் பிரச்சனை. நமக்கு நம்ம நாடு மிகப்பெரிய நாடு. நமக்கு இருக்கிற தேவைகள் வந்து இப்போ ரிலையன்ஸு மற்ற 18 கம்பெனிகள் இருக்கு சார். நமக்கு 18 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. கம்பெனிகள் இன்னும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அவங்க பண்ணதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இந்தியர்களுக்கே முன்னுரிமை அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் இந்தியர்களுக்கு தானே கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு பேசியிருக்காங்க சார். அதுவும் நடந்திருக்கு இன்னைக்கு சார். பிரச்சனை அதுவும் நடந்திருக்கு சார். கடைகள் மூடப்பட்டிருக்கு சார். நேற்று வடை கிடையாது சார், டீ கடையில டீயே இல்ல சார். நேற்று ரிலையன்ஸுக்கு ரஷ்யாவில இருந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் டன் இது வந்திருக்கிறது, கச்சா எண்ணெய் வந்திருக்கிறது. அதே போல் இன்னொரு நிறுவனத்துக்கு வந்திருக்கிறது. அவர்களை எல்லோரையும் ஒரு சில நாட்களுக்கு இந்தியாவுக்கு நம்ம லோக்கல் சப்ளைக்கு நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால். நம்முடைய நிறுவனங்கள் ஃபுல் கான்சென்ட்ரேட் இங்க கொடுக்குறாங்க அப்படின்னா லோக்கலா நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த எல்பிஜி அதை வந்து இன்னும் வந்து உத்வேகப்படுத்துங்க, விரைவுபடுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய பூஸ்டப்பை கொடுக்காதா, நிலைமை சமாளிக்காதா டாக்டர் சுமன்ஸ்? இல்லைங்க, அதாவது எல்பிஜி ப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். 54% பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு முழுமையாக செய்ய முடியுமா என்றால் எந்த நாட்டுக்கும் முடியாது. இது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை. திடீர்னு நீங்க உங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 10% இன்க்ரீஸ் பண்ணலாம், 20% இன்க்ரீஸ் பண்ணலாம், 30%, 60% எப்படி உங்களால திடீர் என்று இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஸோ மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, மொத்தமா கிடைக்காம ஆயிடுமா அப்படின்னா இல்ல. எப்படியும் ஒரு 50-55% ஆஃப் டோட்டல் நார்மல் கன்சம்ஷன் அந்த அளவுக்கு எல்பிஜி கிடைக்கும். கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் 75% வரை அவங்க கவர்மெண்ட் அக்ரெசிவா வெளி இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 75%. ஸோ பெட்ரோல் டீசல் பெரும் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு குறைவு. எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் டொமெஸ்டிக்கை ப்ரொடெக்ட் பண்ணி அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்று அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சாச்சு. அதனால கமர்ஷியல் சிலிண்டர்ல இருக்கக்கூடிய பற்றாக்குறை நாளை மறுநாளோ வர திங்கட்கிழமையோ தீர்ந்துவிடும் என்று எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. ஓகே, கேட்டுக்கிறீங்க. நிலைமை ஒரு நாள் 2 நாள் இல்லை, இன்னும் ஒஸ்ட் ஆயிட்டு தான் திரும்ப நம்ம வர முடியும்ன்ற திரு ராமன் அவர்கள் சொன்னது நான் மறுக்கல. சிச்சுவேஷன் இப்போ இருக்கிற சூழ்நிலையை வைத்து அவர் அழகாக கணித்து சொல்கிறார். ஆனால் பிரதமர் மற்ற அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அறிவிப்பு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் இந்தியா நம்ம நாட்டில் இருக்க மிகப்பெரிய 3 நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் தானே. அதுக்கு அவங்க வார்த்தைகளை நம்ம எடுக்காமல் இருக்க முடியாது. இந்த கமர்ஷியலை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக பதுக்கல் வேலைகளில் இறங்கினதாக, பதுக்கல் வேலைகள் நடப்பதாக இப்போ நான் பார்த்து வந்தது கூட என்னன்னு தெரியாது. பதுக்கல் வேலைகள் முன்னேற்பாட்டோட என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. பதுக்கல் இல்லாம இருக்கணும்னு ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. இது இருக்கலாம் இல்ல சார், ஆனா இது நம்முடைய அன்றாட வணிகத்துல பாதிப்பு ஏற்படுத்தலையா? இப்போ எத்தனை கடைகள் மூடப்பட்டிருக்கு, ஹாஸ்டலை மூடிட்டாங்க சார். சென்னையிலே ஒரு யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டலை மூடிட்டாங்க சார்.
மூடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிக்க தொடங்கிவிட்ட நிறுவனங்கள் HCL நிறுவனம் இன்னைக்கு அமேசான்ல வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வுக்கு நிறைய ஆஃபர் வந்திருக்குன்னு செய்தி வந்திருக்கிறது. எல்லாரும் ஆர்டர் நிறைய ஆர்டர் வந்திருக்கிறது. பேனிக்ல ஷாப் பண்றாங்க. அது வந்திருக்கு. மற்ற ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இது வந்து ஒரு 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 ப்ராப்ளம் வந்ததுனாக்கா அது சார்ட் அவுட் ஆகிறதுக்கு சில நாட்கள் ஆகத்தான் செய்யும். மக்கள் மனநிலையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அரசாங்கம் அறிவிப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கலாமே தவிர அவங்க பதட்டத்தில் நமக்கு நாளைக்கு வேலைக்கு போகணும், நாளைக்கு மறுநாள் அங்கே போகணும், இங்கே போகணும், நமக்கு தேவை நம்ம வாங்கி வச்சுக்குவோம், நம்ம தட்டுப்பாடு வந்துட்டுனா நமக்கு கஷ்டமாயிடுமேங்கிறத மனதில் கொண்டு அவர்கள் இரவும் பகலுமாக பெட்ரோல் பங்கில் போய் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெட்ரோலும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது அவசியம் இல்லை. பெட்ரோலுக்கோ டீசலுக்கோ தட்டுப்பாடு கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. இந்த மக்களை வந்து அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்பிஜிக்கும் தட்டுப்பாடு வராது. ஏன்னா முன்ன விட கூட ஒரு இன்னைக்கு 25 நாள் ஏதோ டைம் சொல்லியிருக்காங்க. 25 நாள் முன்ன கூட புக் பண்ணணும். முன்னால 2-4 நாளில் வரும். இப்போ 25 நாளைக்கு அப்புறம் வரும். ஒரு சிலிண்டருக்கு இன்னொரு சிலிண்டருக்கு இடையில புக் பண்ண வேண்டிய இது வந்து 25 நாள். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெருசாக பதட்டப்படுற மாதிரி கூட நம்ம விவாதத்தில் கூட ஜனங்களை பதட்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. நான் பொதுமக்கள் அதிகமாக பேனிக் ஆகிறாங்களோ? நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, தமிழகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் பெட்ரோல் பங்கில் விடிய விடிய திருவிழா மாதிரி கூட்டம் நின்னது. அதனால அவுட் ஆஃப் ஸ்டாக் வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஸோ மக்கள் இந்த அதீதமான பேனிக் தான் சிச்சுவேஷன் அப்படி இருக்க மாதிரி காட்டுதோ? இல்ல, நிச்சயமா வந்து மக்கள் உடைய அவர்கள் அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய குறைந்த நம்பகத்தன்மை அதுதான் வந்து பிரச்சனையே. இப்ப என்னன்னா, அரசாங்கத்தின் மீது முழு நம்பிக்கை இருந்தாக்க அரசாங்கம் சொல்லிருச்சுங்க, நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு விட்டுடுவாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற கவலையில தான் இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து சரி நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு போய் இப்போ பர்டிகுலரா இப்போ வீட்டுல டொமெஸ்டிக் கன்சம்ஷனுக்கு கிட்டத்தட்ட அன்லஸ் ஏதாவது மேஜரா பிரச்சனை வந்தாலே தவிர டொமெஸ்டிக் சப்ளையை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அரசால். ஸோ அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை இன்னைக்கே போய் நம்ம வாங்கிட்டு தான் வரணும்னு அவசியம் இல்லை, அது கிடைக்கும். ஆனால் என்னன்னா கமர்ஷியலுக்கு அரசாங்கமே இப்ப இது விதிச்சுட்டாங்களே பிரையாரிட்டைஸ். இப்ப அரசாங்கம் என்ன நோக்கம் என்னன்னா, அது தாராள பரிமாற்றத்துக்குள்ள வந்துட்டுன்னா இதை பாதிச்சிருமே அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை. ஒரு நிமிஷம் அரசாங்கமே வந்து 70% வரை சப்ளை வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ரீதியா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 30% ஷார்ட் ஆக போகுது என்று அரசாங்கம் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டது. அதுதான் நிதர்சனம். அது அரசாங்கம் அப்படியே வெளிப்படையா அப்படி சொல்லல. 70% will be supplied. என்ன அர்த்தம்? 30% சப்ளை பண்றது பிரச்சனையா என்றுதான் அர்த்தம். அது இது வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா பார்க்கணுங்க. 2-3 விஷயம் இதுல வந்து இப்ப இந்த கச்சா எண்ணெய் பல நாடுகள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிச்சிருக்கிறாங்க, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க, ஹாஸ்டல்ஸ் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஹாஸ்டல்ஸ்ல எல்லாம் நிறைய சில ஹாஸ்டல்ல எல்லாம் வந்து ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடைக்காது, சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதுவும் சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு. ஸோ இதை நம்மளுடைய கன்சம்ஷனை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லலை. என்ன சொல்றாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவ்வளவு ஹோட்டல்ஸ்ல எல்லாரும் அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் கொடுக்கணுங்கிறதுக்கு அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அக்ராஸ் இந்தியா ஹோட்டல்ல எங்களுக்கு 3 நாளா சப்ளை வரல, 4 நாளா சப்ளை வரலன்னு சொல்றவங்க எதற்காக போய் சொல்ல வேண்டும்? ஹோட்டல்ஸை நாங்க மூட வேண்டிய ஒரு அபாயம் வரும்னா அரசாங்கம் மிரட்டுறாங்களா? ஒரு 2 பேர் சொன்னாங்கன்னா சரி, ஒரே ஒரு ஊர்ல சொன்னாங்கன்னா யாரோ தூண்டி விட்டு சொல்றாங்க. இந்தியாவினுடைய அனைத்து பெரிய நகரங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்போ நீங்க என்ன சொல்லணும்? எஸ், இது பிரச்சனை, இந்த பிரச்சனை. சோ சிலிண்டர் கன்சம்ஷனை எப்படி நம்ம குறைக்க முடியும்? எப்படியும் இது வந்து ஒரு மாதத்துக்கு நீடிக்க போகும், குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு நீடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. கமர்ஷியல் சிலிண்டர் எப்படி நம்ம ஹோட்டல்ஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், சிறு உணவகங்களுக்கு எப்படி உதவ முடியும், அதை பற்றியே இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் சீன் a single 3-member கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி முடிவெடுக்கும். இன்னைக்கு பெட்ரோலியம் செக்ரட்டரி என்ன சொல்றாங்க, இன்று மாலை அறிவிக்கிறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட விட போறோம், ஆனா கேஸ் பை கேஸ் பேசிஸ் அவங்க டிசைட் பண்ணி யாருக்கு கொடுக்கணுங்கிறத, பெனிஃபிஷியரிஸ் யார் இருக்கணும் இந்த கமர்ஷியல் செக்டர்ல, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல அவங்க பார்த்து முடிவு எடுக்கட்டும்.
அப்படிங்கிற டிசிஷனை எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கமிட்டி வந்து கேஸ் பை கேஸ், உங்களுக்கு நாளைக்கு 4 சிலிண்டர் வேணும்னா நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கணுமா? நிலைமை இன்னும் திரு குமார் ஒன்றும் சிவியர் ஆகலை சார். நம்ம இருக்கிறத அவர் இருக்கிறத சமாளிக்கிறதுக்கு மத்திய அரசும் பிரதமர் உட்பட கேபினெட்டில் இதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னாக்கா மணலி ரிஃபைனரிஸ் இருக்கிறது நாகப்பட்டினத்தில். அந்த திட்டத்தின் வழியாக சுமார் 8% 9% உற்பத்தி பண்ணக்கூடிய சக்திகள் இருக்கின்றன. நம்மளுடைய மாநிலத்திற்கு தேவையான அளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதற்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது. அதை கூட மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கொடுத்து அதை மேனேஜ் பண்ண முடியுமாங்கிறத அந்த குழு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. இதை தவிர அமெரிக்காவிலிருந்து ஒரு கப்பல் இங்கே வரப்போகிறது. அமெரிக்காவிலிருந்து ஒரு 40 லட்சம் பீப்பாய் பேரல் வரப்போகிறதாக ஒரு தகவல் இருக்கிறது, செய்தியாகவே வந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம இப்படி தான் எடுக்க முடியும். அப்போ அது இல்லைன்னாக்கா ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுகளை பூரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வழி தடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அந்த 54% ஈடுகட்ட முடியுமா எல்பிஜி? அதுக்கு வந்து உலகத்தில் பல்வேறு நாடுகள்லேருந்து நம்ம ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க நாடுகள் அதிகப்படியாக வாங்குறதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவிலிருந்து நமக்கு வருகிறது, அமெரிக்காவிலிருந்து நமக்கு வருகிறது, மற்ற நாடுகளிலிருந்து நமக்கு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1-2 நாளையில் இது அப்படியே நிலைமை மாறிடும் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய ஒப்பீனியன் அது. ஓகே, இறுதி கருத்து டாக்டர் சுமந்த். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறது இன்னொரு பேனிக் அதிகப்படுத்தலையா, இல்லை உண்மையிலே சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கா? இல்ல, அதாவது கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நான் சொன்ன மாதிரி ஒரு 20% மேல பற்றாக்குறை வருவதற்கான 20-25% மேல பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா அரசாங்கம் ஏற்கனவே வந்து அந்த டிபெண்டன்ஸ் ஆன் மிடில் ஈஸ்ட் க்ரூட் ஆயிலை குறைச்சிருக்காங்க. அது இப்ப இல்ல, ரஷ்யன் ஆயிலை வச்சு அது அந்த சாங்ஷன்ஸ் வந்த பிறகு ஈரான் ஆயிலை குறைச்சு, ரஷ்யா அந்த மிடில் ஈஸ்ட் ஆயிலை குறைச்சு, ரஷ்யன் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணி ஓரளவுக்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா இந்த கமர்ஷியல்ல இது வந்து நாளை மறுநாள் வந்து சரியாகக்கூடிய பிரச்சனையாக இல்லை. குறைந்தது நாளை போர் முடிவுக்கு வந்து ஹோர்மூஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ் வந்து திறக்கப்பட்டால் அதற்கு பிறகு 15-20 நாட்கள் ஆகும் இந்த நிலைமை சீராகுவதற்கு. போர் தொடர்ந்து அந்த ஸ்ட்ரெய்ட்ஸ் மூடி இருக்கிற வரைக்கும் குறைந்தது ஒரு 40% பற்றாக்குறை இருக்கிறதுக்கான வாய்ப்பு தொடர்ந்து இருக்கிறது. அது இந்த கமர்ஷியலும் இண்டஸ்ட்ரியல் செக்டரும் ஏதேனும் ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். யாராக இருந்தாலும் நம்ம கன்சியூம் பண்றதை எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கறது நிச்சயமா காமன் மேனுக்கு அவேர்னஸ் வேணும். ஓகே, அவர் சாமன் சார் சொல்றது அவர் இருக்கிற நிலைமையை தான் சொல்றாரு. அது கொஞ்சம் பதட்டம் ஜாஸ்தியாக எடுத்துகிட்டு சொல்றாரு. இப்போ மக்களை ப்ரிகாஷனாக இருக்கிறதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு நான் பார்க்குறேன். அரசாங்க சைட்லேயும் எந்த விதமான குறையும் இல்லாமல் கவனக்குறைவாக, அதாவது தவறாக நம்ம தகவல் போயிடக்கூடாது. தவறான தகவலை சொல்லிடுறவங்க எவ்வளவு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களோ பிரதமரோ அல்லது உயர் அதிகாரிகளோ பொறுப்பானவர்கள் ரொம்ப கவனமாக தான் பேசியாகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அதை மிக கவனமாக கையாளுகிறார்கள். ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுகள் எல்லாம் 24 hours அதுக்காக யார்கிட்ட பேசணும், எந்தெந்த டைமில் பேசணும், எப்படி பேசணுங்கிற ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் பதட்டமடைய தேவையில்லை. பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்பிஜிக்கும் எந்த விதமான இல்லை. கமர்ஷியலில் இருக்கிறது தட்டுப்பாடுகளை மேனேஜ் பண்றதுக்காக பிரிகாஷனாக எடுத்த நடவடிக்கையாக தான் நான் அதை பார்க்கிறேன். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாட்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த பெட்ரோல் டீசலுக்கு உண்மையிலே தட்டுப்பாடு இருக்கா, எல்பிஜி தட்டுப்பாடு நீங்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த அமர் விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றிகளே.